கிராமி வீதிகள் அபிவிருத்தி ராஜ்யங்க அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் 550 மீட்டர் நீளமான விடுதிக்கல் கூலாவடி உள்ளக வீதிகள் செப்பனிடும் பணிகள் ஆரம்பம். மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட 550 மீட்டர் நீளமான விடுதிக்கல் கூலாவடி உள்ளக வீதிகளை செப்பனிடும் பணிகளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமி வீதிகள் அபிவிருத்தி ராஜ்யங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூவலப்பள்ளி பிரசாந்தன் ஆரம்பித்து வைத்திருந்தார். கிராமி வீதிகள் அபிவிருத்தி ராஜ்யங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களின் கிராமி வீதிகள் அபிவிருத்தி ராஜ்யங்க அமைச்சின் மணல் வீதிகளற்ற கிராமங்கள் எனும் கிராமி வீதிகள் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் 3.3 மில்லியன் செலவில் குறித்த உள்ளக வீதிகளை கிரவல் வீதிகளாக செப்பனிடும் பணிகள் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. குறித்த வீதியானது நெடியமடி விவசாய கண்டத்தில் சுமார் 750 ஏக்கர் வயல் நிலங்களுக்கான விவசாய உள்ளீடுகள் மற்றும் உற்பத்திகளை எடுத்துச் செல்வதற்கான போக்குவரத்து பாதையாக காணப்படுவதோடு அறுவடை காலங்களில் அப்பிரதேச விவசாயிகள் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை உலர்த்துவதற்கான களம் என்பன அமையப்பெற்ற மிக முக்கிய வீதியாகவும் காணப்படுகின்றது. இவ்வீதியானது பல தசாப்த காலமாக செப்பனிடப்படாமல் காணப்பட்டமையின் காரணமாக விடுதிக்கல் கிராம மக்கள் அன்றாட போக்குவரத்துக்கு தாம் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் அப்பிரதேச விவசாயிகள் விவசாய விளை நிலங்களுக்கான போக்குவரத்தின் போது அசௌகரியங்களை எதிர்கொள்வது உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கிராம வீதிகள் அபிவிருத்தி ராஜ்யங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்ததோடு குறித்த வீதிகளை செப்பனிட்டு தருமாறு விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் குறித்த வீதிகள் செப்பனிடும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜ்யங்க அமைச்சின் குறித்த மணல் வீதிகளற்ற கிராமங்கள் நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக 45.6 மில்லியன் செலவில் 5.7 கிலோமீட்டர் வீதிகள் செப்பனிடும் பணிகள் கட்டம் கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் கல்வி கலைகளாச்சார செயலாளர் சந்திரசேகரன் மணிசேகரன், மண்முனை தென்மேற்கு பிரதேச கிளை செயலாளரும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினருமான மகேந்திரன் குகநாதன், இணைப்பாளர் தங்குதுரை, இளைஞரணி செயலாளர் குலக்ஷன், அரசியல் துறை செயலாளர் சவேசன், போரதீவு கட்சி பிரதேச குழு செயலாளர் கோபாலன் பிரசாத் உட்பட கிராம மட்ட அமைப்புகளின் நிர்வாகிகள், கட்சியின் கிராமிய குழு உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அமைச்சர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களிடம் தொடர்ந்தும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் அதேபோன்று மீனவர்கள் பொதுமக்கள் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் கௌரவ கிராமிய அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டம் மணல் வீதியற்ற மாவட்டமாக மாற்றும் செயற்திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தின் அனைத்து பிரதேச செயலக பிரிவிலும் இருக்கின்ற விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற அத்தியாவசியமான அனைத்து வீதிகளும் புனரமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதிலும் புதிய விதிகளும் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதன் முதற்கட்டமாக கல்குடா பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து வீதிகளும் குறிப்பாக மணல் வீதியற்ற பிரதேசமாக அங்கு அனைத்து வீதிகளும் புனரமைப்பதற்கான முதற்கட்ட வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாம் கட்ட வேலையாக குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுமார் 600 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் கிரவல் வீதிகள் மணல் வீதியற்ற பிரதேசமாக மாற்றுகின்ற செயற்பாட்டில் கிரவல் வீதிகள் ஆரம்பிக்கின்ற பணி இன்று சம்பிரதாயபூர்வமாக இந்த பட்டிப்பளை பிரதேசத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் இன்று குறிப்பாக இந்த வீதியானது விவசாயிகள் நெடியமடு கண்டத்தில் இருக்கின்ற 350 ஏக்கருக்கு மேல் விவசாயம் செய்கின்ற விவசாயிகள் பயன்படுத்துகின்ற பிரதான போக்குவரத்து மார்க்கமாக இருக்கின்ற இந்த பாதையானது இந்த பாதையினால் உள்ளீடுகளையும் அதே போன்று உற்பத்திகளையும் கொண்டு செல்வதற்கு மிக சிரமப்பட்ட வேளையில் இந்த மணல் வீதியினை கிரவல் வீதியாக மாற்றுகின்ற பணி இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இங்கு நெல்லினை காய வைப்பதற்கான களம் இங்கு இருக்கின்றது. அந்த களத்திற்கு செல்கின்ற பிரதான பாதையாகவும் இந்த பாதை இருக்கின்றது. ஆகவே இந்த பாதை இன்று சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. பட்டிப்பளை பிரதேசத்தில் மாத்திரம் சுமார் 40.5 மில்லியன் ரூபாய் செலவில் 20க்கும் மேற்பட்ட பாதைகள் புனரமைக்கப்பட இருக்கின்றது. அத்தோடு புதிய பாதைகள் அமைக்கப்பட இருக்கின்றது. என்றால் இந்த மக்கள் தொடர்ந்து மணலினால் பயணித்து மிக அசௌகரியம் எதிர்நோக்கி வந்த நிலையில் இந்த பாதை புனரமைக்கப்படுவதானது மிகவும் வரவேற்கக்கூடிய விடயமாக மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். என்றால் கிராமப்புறங்கள் அபிவிருத்தி செய்யப்படுகின்ற போது கிராமப்புறங்களில் இருக்கின்ற பாதைகள் அபிவிருத்தி செய்யப்படுகின்ற போதுதான் கிராமத்தில் இருக்கின்ற உள்நாட்டு உற்பத்தி கிராமத்தில் இருக்கின்ற வளங்களை பயன்படுத்தி உள்நாட்டு உற்பத்தியினை அதிகரிக்க செய்ய முடியும். இந்த கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து வளங்களையும் மக்கள் பயன்படுத்துகின்ற போதும் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வறுமையற்ற மாவட்டமாக மட்டக்களப்பு மாவட்டம் எதிர்காலத்தில் முடிவதற்கான ஏற்பாடு இருக்கின்றது. கிடைத்த வாய்ப்பினை கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் மக்களுக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் கடந்த யுத்தத்தினையும் அதே போன்று ஏனைய விடயங்களையும் கூறி 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 மக்களிடம் வாக்கு பெற்ற அரசியல் தலைமைகள் எதுவும் செய்யாத சூழலில் இன்று அனைத்து வேலை திட்டங்களும் தேங்கி இருக்கின்றது. இதனை ஒவ்வொன்றாக செய்து முடிக்க வேண்டிய பொறுப்பு தமிழக விடுதலை புலிகள் கட்சியின் தோழி மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் எமது இந்த மண்முனை தென்மேற்கு பிரதேசத்தின் தமிழக விடுதலை புலிகள் கட்சியின் பிரதேச குழு, கிராமிய குழு அனைவரும் தொடர்ந்து இந்த வீதிகளையும் அதே போன்று இங்கிருக்கின்ற உட்கட்ட வசதிகளையும் புனரமைக்க வேண்டும் என்று கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்து வந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் கட்டம் கட்டமாக இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன.